உங்களுக்கு அப்பா எங்க இருக்காரு? அவருக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் ஒழுங்கா வந்துருச்சா? அங்க இருந்து 2 பேரும் குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மண்டையை திருத்தி உங்களுக்கு தர வச்சுட்டா போதுமா? எனக்கு நான் அந்த மலையை கம்பெனி தந்துருவியா? வார்த்தை பண்றான். அது உங்க மலை தானே தம்பி, என்னையா கேட்கிய? கருமசாமிக்கு அடுத்த மாதம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறோம். நீதிமன்றம் செல்லாமல் 2 நண்பர்களை வச்சு பேசி வெற்றி வாங்கிட்டாரு. உங்கள் உரிமை கிடைச்சாச்சு, எழுதி வச்சாச்சு. அதை வச்சு தொழிலும் முன்னேறும், ஓடி சம்பாத்தியமும் பெறும், ஆனந்தமடை என்னாலும் உயர்த்தும். கர்மசாமிக்கு 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 ஒரு ராஜா குதிரையை அடக்கிறதுக்காக நவாப் அறிக்கையிட்டு இருந்தார். அப்போ அந்த நவாப்பு ஆற்காட்டு நவாப்பு அந்த அறிக்கையில நம் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய மன்னன் தேசிங் ராஜா அவர்கள் குதிரையை அடக்க சென்றார். அடக்க சென்று வெற்றி அடைந்த இடத்துக்கு பேர் என்ன போட்ட? செஞ்சி. யார் பாருங்க? செஞ்சி. நீங்க போய் உட்காருங்க ராஜபாளையம். செஞ்சியில இருந்து யாருக்கா? செஞ்சி. என்ன தம்பி? வைத்தியம் செஞ்சி கோட்டை. செஞ்சி செஞ்சி வைத்தியம் 1 வைத்தியம் 2 கடலூர். அடுத்த வைத்தியம் கடலூர். உலகினை கண்டேரம்மா கண்ணே கண்ணில் மணி நீயே. அப்பா திருத்தீஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. எங்க இருக்கு? நீங்க பேருக்கீழா அந்த கோயிலுக்கு? அங்க போற பிறகு விருத்தி இருக்கா? பேர் தான் அப்படி இருக்கும். சில ஸ்தலத்தில் சிலவர்களுக்கு கோவில் ஒரு மனது குறைவுள்ளது. ஆனால் நான் என்னதுக்கு சொன்னோம்னா, அந்த விருத்தி இருக்கிறதுக்கு அருமையான ஒரு பாத அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா கர்ப்பத்திலே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சோம். என்ன பேர் வைப்படா பிள்ளைக்கு? என்ன பேர் வைப்ப? முருகன் பேர். கூப்பிடுங்கப்பா முருகனை. வெற்றிவேல் முருகனுக்கு. குமாரனுக்கு, ஆறுபடை அதிபதிக்கு, பழனி ஆண்டாருக்கு, தாமரை மலர்கள் 6, உனக்கு பிறக்கும் பிள்ளையோ 6. கருமசாமி திண்டிவனம். திண்டிவனம் சக்காம்பேட்டை கிடையாது. சக்காம்பேட்டையா? பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி காணாது. பிள்ளைக்கு செவுத்துல 2 இழுப்பு இருக்காண்டா. ஏன் எனக்கு உட்கார்ந்து சொல்ல பேசி கேட்க மாட்டேங்க. அறிவுக்கா உனக்கு எத்தனை வேதனாலும் காதுல வாங்க மாட்டேங்க.
என்னடா வேணும் உனக்கு? கண்ணு முடிக்கா காரணம் வேணா லா படிக்க வச்சா நம்ம பையனை இவருக்கு படிக்க முடியாத கரஸ்பாண்டன்ட் லா போட்டு போலீஸ்துறைக்கு போவான், டிஎஸ்பி வர ப்ரமோஷன் வருவான். சம்பளம் 60 கொடுத்துருடா வா ஆனந்தமாரு வெற்றி அடைவார். இந்தா கடன்லாம் தீர்த்தாச்சு, மகிழ்ச்சி அடைவார். கர்மதாமிக்கு 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 திருநெல்வேலி ஏன்னா என் வீட்டை வச்சுக்கிட்டு தரமாட்டுக்க எடப்பாடி பேர ஒன்னா வெட்டி கொள்ளணும்ல. நீ என்ன எதிர்பார்த்துருவான்? ஆனா ஒரு பொம்பளை நினைச்சு என்ன ஏமாத்த பார்க்கறானே அப்படி ஓத்தி சண்டை ஒரு டீ கொடுங்களப்பா. வேலைகள் கனவதி பேசும் உன் வீட்டை நான் வாங்கி தந்துட்டோம்னா போதும்னா இருக்கிற அந்த எதிரிய மனமாற்றி சமாளிக்க வச்சு காப்பாற்றி தந்துட்டேன். உன் உரிமையை கை வைக்காம பார்த்தா ஜெயிச்சுட்டா வெற்றி. கர்மதாமிக்கு காசிக்கு சென்று வந்த பிள்ளைகள் காசிக்கு போனா எதையாவது விட்டுட்டு வரணும். நீ எடுத்து விட்டு வந்து நான் கேட்பேன். சொல்லுவான், சொன்னா நீ அழுதுருவ. என்ன காசிக்கு போனா உங்களை விட்டு வரணும். என்னத்தடா விட்டு வந்த? ஒண்ணுமே விடாத. ஆனாலும் உள்மனத்துக்குள்ள ஒண்ணு விட்டக்கிய ஒரு பிள்ளையின் பாதத்தை காட்சியில களி கொடுத்தியடா. ஒரு பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தணும், இருக்கிற தொழிலை வளப்படுத்தி தரணும், வெளியில பணம் கணக்காக வாங்கி தரணும், ஆடு மாடுகள் வாங்கி விட்டா அது உயிர்ப்படை இல்லாம வாழும். இதுக்கு வழிவகுத்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அடுத்த ஜாதகத்தை பார்ப்போம். இது வேண்டாம், காரணத்துக்கு வா. நீ நினைத்தது போலவே இல்லாத பிள்ளைக்கு வாழ்க்கை அமையும். பணங்கள்லாம் வந்து வீடு சேரும். எல்லா நட்பாலும் உன்னுடைய தொழில் உயரும். அந்த மொழிக்கு ஆடு மாடெல்லாம் காப்பாற்ற நாளைக்கு வருவோம். நெல்லை தீமையில் இருந்து சிவபக்தை ஒரு பெண்ணடியார் வந்திருக்கிறார். யாரது? நமச்சிவாயம் என்ன சொல்வோமே. ஒரு சிவபக்தை ஒரு பெண்ணடியார் வந்திருக்கான்னு காரணம். ஓம் நமச்சிவாய். நீ சிவபக்தனாடா? துணைவி அவன் 2 ஒண்ணு வந்து 2 தானே. ஆடாடாடா ஆடாடாடா ஆடாடாடா. தெரியுமா? போறீங்களா?
வாசிங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எடுத்து விடுங்க. உன் உடல்நிலையை அறிந்து குழந்தை பிறக்கான்னு நீ ஒரு முடிவுக்கு வந்தா அதை நான் ஏற்றுக்கிற முடியுமா? சரியா தப்பா? என்னடா அந்த உடம்புல சக்தியை எனக்கு கொடுக்க தெரியும். சிறந்த ஆண்மகனாக வாழ வைக்கவும் முடியும். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பாண்டா, அவனுக்கு பேர் நமச்சிவாயன்னு பேர் வைடா. காயும் கனியாகும், வட்டமரம் பூக்கும், பாறையிலும் நீர் துறக்கும். கருப்பசாமி நினைச்சா நடக்காத ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் நீரோட்டம் பார்க்க கூட்டு போனான், பாறையில கொண்டு போய் விட்டான். வேற எங்கேயுமே தண்ணி இந்த பாறையில போடுறான், தண்ணி கிடைக்கும். 320 அடியில் இன்னைக்கு தண்ணி பொங்கிக்கிட்டு வருஷம் 15 வருஷம் ஆகும். புரியுதா? அதனால சொல்றேன், ஒரு சோதனைக்கு பின்பு ஒரு புயல், புயலுக்கு பின்பு ஒரு தென்றல். இப்போ தென்றல் வீச ஆரம்பிச்சாச்சு. நல்லா புரிஞ்சுக்கா. உன் உடல்ல இன்னையிலிருந்து புதிய சக்தியாக நான் வந்து புகுந்து கொள்வேன். ஆம்பளை பையன் பிறப்பான், நமச்சிவாயோட பெரும் இந்த கனியை சாப்பிடு. இன்னையிலிருந்து உன்னுடைய உடலில் உணர்வு சக்தி பெறும். நான் மகனே செல்வ திறப்போடு இருப்பாய். தாயாக ஆக்குகிறேன். வெற்றியாவாய். அப்படியா? சிவனப்பேரி சுலமான சாமியை கும்பிடுறது யாருப்பா? திருநெல்வேலி எல்லையில சிவலியா எங்கடா இருக்கு அந்த கோயிலே? வழி விடுங்க. உனக்கு அதுக்கு என்ன தொடர்பு? கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சுப்பையா இன்னொரு தரம் கேட்கிற வரத்தை குடுன்னு சொல்லிருக்கு கருத்தாமி. என்னடா வேணும்? என்னாச்சு பணம்? ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பிச்சைக்காரனின் சாபம் உன் குடும்பத்துக்கு இருக்குடா. திருவோடி ஏந்திய பிச்சைக்காரரின் சாபம் உன் குடும்பத்துக்கு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கியா? அந்த சாபத்தின் நிகழ்வாக இப்பொழுது 6 ஆண்டுகள் தொழில் பணம் பற்றாக்குறையாகி லோ 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 லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பது உண்மையா? ஒரு பிச்சைக்காரர் கேட்டாரு, என்னையா அங்க பீடி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, பிச்சைக்காரன் நானே வேற வழியிலாம எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிச்சைக்காரன் பேர என்ன இப்படி திமுற பேச? பிச்சைக்காரன் கூடாத, நீ வேணா என் பிச்சை எடுக்கிற தொழிலை வச்சுக்கிறதியா முடியுமா உனக்குன்னா அந்த வார்த்தையை கேட்டவனும் பிச்சைக்காரன். ஏன் தெரியுமா உங்களுக்கு? உலகமெல்லாம் போட்டி புகழக்கூடிய இந்த உலகத்துல அந்த வேதத்தை தாங்கிக்கிட்டு மனத்தை அடக்கி உட்கார்ந்து இருக்கானே, அந்த மன வைராக்கியம் யாருக்கு வருமா? பாவநாசத்துக்கு சென்று 3 திருவோட்டுக்கு பிச்சையிட்ட பிறகு சிவனை வழிபட்டு கொடுக்கிற விபூதியோடு என்னை வந்துட்டார். ஒரு கனிய வீட்டுல, ஒரு கனிய நதியில குளிக்கும் போது ஆத்துல வீட்டுல தங்க மாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு. ஒரு கும்பல புலம்புறால
வந்தீங்க? காது கேட்கிறேன் எனக்கு. யாரெல்லாம் வந்தீங்க? பக்கத்துல உள்ளவங்களா? கொஞ்சம் வழி விடுங்க பரவாயில்ல. இன்னொரு காது விடுங்க. யாரது? உனக்கு வீடுகளை போய் பார்த்தேன், ஆதரிப்பார் இல்லை. இல்லையா? ஆதரிப்பார் இல்லை. ஒரு கொடியை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கொடினா எப்படி? செடினா நிற்கும், மரம்னா நிமிர்ந்து வாழும், கொடினா தரையில. அதே கொடி கொஞ்சம் உயர வேண்டும் என்றால் என்ன செய்யும்? ஒரு மரத்துல அப்படி படர்ந்து தன்னை உயர்த்தி, அப்போ ஒரு மரத்தின் நிழலை படர்ந்து வளர்கின்ற கொடியை போல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த கொடியும் தவழாமல், கொண்ட மரமும் கோணாமல், உனக்கு இருக்கிற கடனையும் தீர்த்து, எதிர்கால வாழ்வுக்கு பணமும் அளித்தந்து கஷ்டத்தை தீர்த்தா போதும்டா. சிறப்போடும் ஐந்தும் பணத்தை பேணி வச்சுக்கா, லட்சமா கிடைக்கும், ஆனந்தமாக. அதே கோவில்பட்டி எல்லை நான் நடத்துகிற வியாபார ஸ்தாபனம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டவன். கோவில்பட்டியில் தான் நடத்துகிற வியாபார ஸ்தாபனம் யாருப்பா? வந்துருங்க. கருப்பவாரா எங்க கருப்பசாமி? கருப்பசாமி எங்க பாருங்க. நான் இப்ப என்ன பண்ற பண்ண பாட்டு பாடி வர்ற கருப்பசாமி, மாடி வர்றான் கருப்பசாமி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பெண் தெய்வம் குடும்பத்துக்குள்ள புரியும். அத பலகால வழிபட்டும் நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறீங்க அப்படிங்கிற வேதனை உள்ள இருக்கு. ஆனாலும் அதை கைவிடுவதில்லை, வணங்கி கொண்டே இருக்கிறீர்கள். இப்போதைக்கு 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால அசுரபுத்திரா வருமானம் வந்து, ஆனா இப்போ ஒரு ஸ்தாபனமா ஆரம்பிச்சு ஒரு வருமானத்தை உருவாக்கணும்னு ஒரு முட்டாள்தனமான எண்ணம்னு நீ நினைக்கலாம். அறிவான எண்ணம் நான் அதனால அந்த ஓட்டரை என் பேரை போட்டுக்குவீங்களா? வரமாட்டிய வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை. லட்ச லட்சமா பெருகும் பணம். ஒரு வண்டி வாகனம் எடுத்து புண்ணியமாக இருக்கு. கேட்டு இன்னொன்னு கொடுத்துடலாம். அம்மாவும் நீ வரலாம் வாங்க. மாயாண்டி மாதுடர சொல்லமாடசாமி எங்க இருக்காரு? நாயகாம்னா ஓமோட ஒருத்தன் வளர்த்துக்க மாட்டேன். ரயில் தத்துவம்
என்னப்பா ஜாதகம்லாம் எங்கப்பா வச்சிருக்கீங்க வீட்டுல? நீ போய் பார்க்கலையா? என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்கு? ஐயா ஜாதகம் போய் பார்க்கலையா நீங்க? புத்திர பாக்கியம் அவனுக்கு சரியில்லைன்னு சொல்லிருப்பாங்களே. ஒரு முறை கால் அதனால அந்த புத்திர பாக்கியத்துல ஆம்பளை பையன் பிறப்பா முருகப்பெருமான்னு பேர் வைக்கணும். சரிங்களா? கைப்பூத்து நன்னாடில் குழந்தைப்பா அச்சம் கிடைக்குமா? பக்கத்துல வா வாங்க. தொழிலை வெற்றியாக்கித்தாரே பிள்ளை பாக்கிய ஒரு பேரை வந்து போச்சுவான். நம்ம கோயில் அன்னதான மண்டபம் கட்டுவதற்கு ஒரு நண்பன் ஒரு பக்தன் நம்ம தனிநாட்டுக்கு 10,000 ரூபாய் நன்கொடையா ஜிபே பண்ண போட்டுக்காங்க. கர்மதாமிக்கு பாவூர்னு ஊருக்குள்ள போகுது. யாரு பாரு நீங்களா? கிளப்பாவூரா கிளப்பாவூரா? கிளப்பாவூர் போகணும். இடது பக்கத்தில் உள்ள இறங்குது ஒரு மாரியம் முசுமாரியம் கோயில் இருக்கு. தங்க மாரியம் முசுமாரியம் எங்க இருக்கு இருக்காரா? ஒரு தெளிப்பா இருக்காரு. சொன்னா கேட்போம். என்ன வேணும் சில மக்களுக்கு? முருகருக்கு விதி அபிஷேகம். முருகருக்கு விதி அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 டைம் அது மாதிரி தருவாரு. இன்னும் 2 டைம் அது மாதிரி ஐயாயிரம் தருவாரு. வாங்க மக்களே, வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னைய வந்து பாருங்க. அன்னைக்குதான் உங்களுக்கு அந்த வாக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனந்த முடியுது. ஆனா இப்போ உடம்புல நிறைய பலவீனம், தசைநார்கள் வலுவிழந்து, ஜாயிண்ட் வலிகள் இவைகளெல்லாம் நிறைய இருக்கு. சில நேரத்துல இருந்துட்டு எந்திக்கும் பொழுது நம்மளே விழுந்துருவோமோங்கிற ஒரு பயம். கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருந்தா இப்படி லேசா ஒரு தள்ளாட்டம், யாராவது பிடிக்கல அப்படின்னு ஒரு துணைய உள்ள தேடுது. உண்மையா? அதனால இதெல்லாம் மருத்துவத்துல தேர வேண்டியது தாய். வீணான மந்திர தந்திரம் தேவையில்லை மகளே. உன்னை நான் குணமாக்கி வெற்றி அடைய வைக்கிறேன். கண்ணை முடி பார்க்கலாம். இந்த கறியை வீட்டுல போய் சாப்பிட்டு எல்லாரும் சிந்திக்கிறீங்களே, அனிமிக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றார், ஹீமோகுளோபின் சரியில்லைன்னு சொல்றார், எலுமிச்சை கறியை கொடுத்து சரியாயிருங்கிறாரு. அது எப்படின்னு நீங்க யாராவது சிந்திச்சீங்களா? அவருடைய ஜீவகாந்த அலைகளை நான் எனக்கு பிடித்து விட்டேன்.
என்னுடைய சக்தியை அதில் கலந்து இந்த கனியை கொடுத்திருக்கிறேன். அப்படி உணர்ச்சிகளும் எண்ணங்களும் தோன்றி அந்த ஜீவசக்தி பெருகிரும். இதான் உனக்கு கொடுக்கிற மார்க்கம். வெற்றி அடைவாய். அடுத்து வரும்பொழுது தெம்போடு இதை பார்க்க வர்றேன். புரிகிறதா? வாடா தம்பி, மெட்ராஸ் போனேனா போனல, வா வேலைக்கு போலாம். ஒட்டும் குடலுமா பூவும் பொட்டுமா உன்னவியோடு தேவையில்லாம துயரம் அடைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு வகையில பணம் வந்து சேரும்னு நான் உத்தரவு கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்றி உனக்கு பணம் தருவேன். உன் கடனை தீர்ப்பேன். மீண்டும் தொழிலை நான் ஆரம்பிச்சு வெற்றியாக்கி தருவேன். கால் கொடுத்துருவான். வெற்றிமாற கொடுப்பா. திறந்தாச்சுடா. கொண்டாங்க கொண்டாங்க. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கடையை திறப்பாய். வியாபாரம் மீண்டும் தொடரும். வெற்றி அடைவாய். பணம் கிடைக்கும். புதிய ஒருத்தன் பைனான்ஸ் போடுறோமா, நான் வாங்கித்தான். செல்வ சிறப்போடு இரு மகளே, என்னாலும் ஆனந்தமாக இருப்பாய். ஓசூர் 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 மட்டும் ஓசூர் மட்டும் இல்லைங்க. விஜயானலாம் தயவு செஞ்சு அவங்க இடத்துல உட்காருங்க. வாழ்க்கை தெரியாத போகும்போதே ஒவ்வொரு கூட வாழ்க்கைத்தானே எங்க கொஞ்சம் கலக்குகிறாய். என்ன வேணும்? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிறைய கடல்களும் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் 3 ஆண்டு காலங்களாக நடக்கும். இப்ப புதுமையாய் தொடங்கிய இல்லத்தை பிடிப்பதற்கு உங்களுக்கு பணம் வேணும். அதை நான் தந்துட்டா நீங்க செவ்வையாயிருவீங்க. செவ்வையாயிருந்தாரு ஏமாற்றம் இல்லாமல் வாழ. அதே ஓத்தூர் இல்லை, அங்காளம்மன் ராமன். கருப்பசாமி, நானும் உங்களை கடும்பிடியா முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு முடிவு தெரியல. இந்த தொழிலை நடத்தவா, எல்லாம் டாக்ஸ் போக்குடி எவத்தையாவது ஒப்படைச்சிட்டு வேற ஒரு தொழிலை தொடங்கி உங்க பேர்ல நடத்தவா, எப்படி கிடைத்ததுன்னு தெரியலையே அப்படின்னு நீ குழப்பிக்கிட்டு இருக்கியா? உண்மைதானே? காரணம் உன் பொண்டாட்டிய போய் பார்த்தேன். அவா சொன்னா நமக்கு சொந்த சாமி தான், சோதனை நமக்கு தாங்க முடியல, என்ன செய்யறது, போயிட்டு வாங்க, நான் நல்லா பிறகு வாரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். இன்னொருதன் கால் அப்படியா? வா மகனே, சனி பகவான் மீனத்துக்கு வருவது வரை நீ பொறுமையோடு காக்க. சனி பகவான் மீனத்துக்கு குடியேறும் வரை நீ பொறுமையோடு இருக்க வேண்டும். எல்லா சோதனைகளையும் நாம் தாங்கி அதை வாழ வெற்றி உண்டா? வாழப்படாத தைரியம், பணம் கிடைக்கும் தைரியம். கருதாமி மாமா கிருஷ்ணகிரி தம்பி வாடா, கை அடிக்கிறியா? யாரு கேட்ட வரம் தரவே
காரணம். அம்மா வா. மகாலட்சுமி கடாட்சத்தோட ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு ஹரிணி ஹரிணி பேர் இருக்கா. செல்வம் சிறப்பாக நடக்கும், பணம் பொய்னு போய் நமக்கு பம்பாய் फोन पे सर है பக்கத்துல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் மன வருத்தமும் மன அழுத்தமும் அவைகளெல்லாம் கிரகங்களால் ஆனதுதான். அவைகள் நீங்கி வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு பின்பு மங்களகரமான காரியம் வெற்றியாகும். செய்தி வரட்டும். ஒரு கல்வியில் தடையில்லாமல் பக்கத்துல வரலாம். கல்வியில் தடையில்லாமல் வெற்றி அடையும். பலமாக இருப்பாய் மகளே. வாழ்க்கை எல்லாரும்